எனக்கு ஸ்ரீதேவியாருக்கு சொன்ன மாதிரிலாம் எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து எனக்கு சாமிஜி சொல்லி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் சொல்லுவேன். ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகளாரும் செய்த கைவல்ய நவமேந்திலிருந்து அந்த பாராயணத்திலும் 4th நான் சொல்லுவேன். என்னுடைய மனது புத்தி இந்திர சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிலும் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை விரைஞ்சினது. இது எனக்கு லைஃப்பில் இது ஒரு ரொம்ப பிடிச்சது சொல்லுச்சு. ஃபஸ்ட்டு இது என்னுடைய மனது புத்தி இந்திர சரீரம் இல்லை அப்படின்னா என்னுடைய மனது புத்தி இந்திரம் அண்ட் சரீரம் இது எல்லாமே என்னன்னா இட் ஆல் கம்ஸ் அண்டர் பஞ்சகோஷ விவேகம். மனது புத்தி இந்திர சரீரம் இதெல்லாம் பஞ்சகோஷ விலட்சணம் பண்ணுறது. அடுத்தது அந்த பஞ்சகோஷம் மீன்ஸ் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய இந்த 5 கோஷத்தையும் விளக்கி அடுத்தது எல்லாம்ங்கிற ஒரு வேர்டுக்கு என்ன அர்த்தம் மீன்ஸ் அதில் வந்து நம்ம சுவாமிஜி சொல்லி கொடுத்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் வர அவஸ்தாத்ரயம் அது வந்து அந்த எல்லாம்ங்கிறதுக்கு அது வருது. ஜாக்கிரத ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தா இந்த 3த்துலேயும் இருக்கிற அபிமானியையும் விளக்குறது. அதாவது விழிப்பு கனவு உறக்கம். விழிப்பில் வந்து வியஷ்டியில் வந்து விஸ்வன், கனவுல தைஜஸ், உறக்கத்துக்கு பிராக்ஞன், அது இண்டிவிஜுவல் வியஷ்டி. அண்ட் சமஷ்டியில் வந்து டோட்டல் விஸ்வர்கள் எல்லாம் விராட், தைஜஸ் டோட்டல் தைஜஸ்கள் எல்லாம் ஹிரண்ய கர்ப்பர் அண்ட் டோட்டல் பிராக்ஞன் ஈஸ்வரன். இந்த டோட்டல் சமஷ்டி இதையும் எல்லாத்தையும் சேர்க்க 6 நிலைகள் இந்த ஸ்டேட்லையும் ரிமூவ் பண்ணி விளக்கி அப்போது இந்த 6 ஸ்டேட்டு ப்ளஸ் பஞ்சகோஷம் இதெல்லாம் விளக்குனா பாக்கி என்ன இருக்கும் அந்த இது செகண்ட் லைனில் சொல்கிறாரு. என்னுடைய அறிவினாலே இரவி முன் இவமே ஆக்கி. அப்போது இதில் வந்து சூரிய ஒளி பட்டதும் எப்படி பனித்துளி, இரவி மீன்ஸ் சன்லைட் சூரிய ஒளி, இமம் மீன்ஸ் டியூ ட்ராப்ஸ். இப்போ சன்ஸ் ரே பட்டதும் எப்படி பனித்துளி விலகி மரம் வேனிஷ் ஆகுதோ அது மாதிரி சுவாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த ஜகத் பிரம்மன் சத்தியம், ஜெகத் மித்யா. பட் எப்படி நம்ம இந்த ஜெகத்தை விளக்க முடியும்? இது எப்படி? அப்போ அங்கேயும் சுவாமிஜி சொல்லி கொடுத்த 3 வகையான சத்து, வியாபகாரிக சத்து, பாரமார்த்திக சத்து, பிராதிபாதிக சத்து. அப்போது இந்த உடம்பு நமக்கு இருக்க வரைக்கும் நம்மளால் டிரான்சாக்ஷனல் சத்து, வியாபகாரிக சத்தை விளக்கவே முடியாது. ஸோ அப்போ நம்ம எப்படி நம்ம சுவாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்தாருன்னா என்னுடைய அறிவுன்னு வருது. பட் அது என்னுடைய அறிவு கிடையாது, அவர் எனக்கு சொல்லி கொடுத்த உபதேசம். அது மூலியமாக நமக்கு ஒரு அறிவு கிடைக்கிது. என்னோட அறியாமையை போக்கி இந்த ஜகத்தின் உண்மை தன்மை, இது கற்பிதம், இது தோற்றம் மாத்திரம், இது மித்யா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த செகண்ட் லைனில் வந்து இரவியும் இவமே ஆக்கி மீன்ஸ் இதை தான். இதை எப்படி நம்ம அந்த வேர்ல்டு பொய்ங்கிறத எடுத்துக்கிறதுன்னா இந்த மாதிரி எவ்ரிதிங் வில் கோ அவே. இப்படி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ஜெகத் மித்யானது புரியும். என்னுடைய அறிவுனாலேயே, என்னுடைய அறிவு கிடையாது, இது சுவாமிஜி சொல்லி கொடுத்த சாஸ்திரம், ஹிஸ் டீச்சிங் மெத்தடாலஜி. இவர் எப்படி இந்த பிரம்மன் சத்தியம் ஜெகத் மித்யா இதெல்லாம் சொல்லி கொடுத்தது. தென் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா உலகம் உண்மையாக இருந்தால் அதே பொய்யாக்க முடியாது. எல்லாமே கீப்ஸ் சேஞ்சிங். அந்த உண்மை நமக்கு சுவாமிஜி புரிய வச்சார். அடுத்தது தேர்ட் லைனில் என்னுடைய நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய. அப்போது என்னுடைய நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்யனா இங்கே வந்து
ஏகசிய பாவம் சொல்லி கொடுத்தார், தத்துவமசி. இப்போ வந்து இதில் மகாவாக்கியம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நீ ப்ளஸ் நான் அப்படி மீன்ஸ் டுவெல் வருது. டுவெல் கிடையாது, நம்ம எல்லாம் ஏகம். அப்போ சுவாமி பிரம்மன் நம்ம நானும் நீயும் எப்படி ஏகம், நீங்களும் எப்படி ஏகமாக இருக்க முடியும் மீன்ஸ் நாட் திஸ் தேகம் பஞ்சகோஷம் 3 அவஸ்தா எல்லாத்தையும் நீக்குனா ஒன்று இருக்குது, சாட்சி மாத்திரம். தட் இஸ் சைத்தன்யம். அந்த ஸ்வரூபத்திலான தான் நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்து, இது அந்த தேர்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டு செய்ய வந்த அப்படின்னு. ஐக்கியம் செய்ய, செய்ய மீன்ஸ் வாட்னா இதை சொல்லி கொடுக்க வந்தவர் தான் நம்ம குரு. He came for this purpose only, to teach this உண்மை. அவர் தான் நம்ம குரு. அடுத்தது ஃபோர்த் லைன்ல என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இளஞ்சினேன் வணங்கினேன். இளஞ்சினேன் மீன்ஸ் வணங்கினேன். அப்ப நான் முன்னே வணங்கியதால் தான் இன்று நான் இந்த நிலையை அடைந்தேன், இந்த நிலைமையை அடைந்தேன். எந்த நிலைமை? அறிவு, அறிவு அடைந்த நிலை. மை குரு இஸ் இறைவன். கு ப்ளஸ் டூனா எல்லாருக்கும் தெரியும், இருட்டை நீக்குபவர், அறியாமையை போக்குபவர், நிவர்த்தி செய்பவர். அப்போ இவர் தான் மை குரு இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஈஸ்வரன். ஈஸ்வரன் யாரு? இஸ் பகவான். பகவான்னா என்ன? 6 பகங்களை முழுமையா உடையவர் பகவான். அவர் தான் என் குரு. வாட் பகம்? அது ஐஸ்வர்யம், ஆப்சல்யூட்லி ஐஸ்வர்யம், ரூலர்ஷிப், தர்மம், ட்ரூத், எஸ்எஸ் புகழ், கீர்த்தி, ஸ்ரீயஸ் வெல், வைராக்கியம், பற்று இல்லை, ஆசை இல்லை, கடைசியில் மோட்சம். இஸ் அவர் குரு. அப்போது எங்கள் ஹரிஓம் சாமிஜி ரொம்ப எனக்கு இந்த இது எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ சுவாமிஜி சொல்லி கொடுக்கறதுல வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கர்மாவில் வி வர் டூயிங், எங்கள் லைஃப்பெல்லாம் வந்து டூயிங்கில் இருந்தது. அதுலேருந்து அப்படியே எங்களை நோயிங்க்கு கொண்டு வந்தார், விசாரத்தை கொண்டு வந்தார். நோயிங்லேருந்து அப்படியே பீயிங்க்கு கொண்டு வந்தார். பீயிங் மீன்ஸ் எங்கள் ஸ்வரூபம் என்னங்கிறத புரிய வச்சார். அதுக்கப்புறம் பிகமிங், வி ஆர் கோயிங் அனுபூதி. அனுபூதி சுவாமிஜி சொல்லாத நாள் இல்லை. வி ஆர் கோயிங் டு பிகம் அனுபூதி ஸ்வரூபம் எங்களுக்கு இருந்துச்சு. போத மாத்திரம் அகம் அஜ்ஞானாத் உபாதி கல்பிதோமயா ஏவம் விமர்சிதோ நித்தியம் நிர்விகல்பே ஸ்திதி மம. நிர்விகல்பே ஸ்திதி மீன் இங்கே வந்து நிர்விகல்ப சமாதி கிடையாது. திஸ் இஸ் நிர்விகல்ப விஷன். வாட் சுவாமிஜி taught us is நிர்விகல்ப விஷன். தேங்க்யூ சுவாமிஜி. सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तं वन्दे गुरु परम्परां व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो ब्रह्मणे वासिष्ठाय नमो नमः. Thank you Swamiji. We are going to become, life of becoming the we have already we are walking we didn't know who we are, now we are going to become. Thank you Swamiji. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு இந்த ஒரு இதில் எங்களை வந்து உமாக்கா சொன்ன மாதிரி